கட்டு மல்லி கட்டி வச்சா வட்ட கருப்பு பொட்டு வச்சா சந்திரனில் ரெண்டு வச்சா சாரப்பாம்பு இடுப்ப வச்சா நட்சத்திர தொட்டி வச்சா கரும்பு கோடு நெத்தி வச்சா இஞ்சி வெட்டி கண்ணா வச்சா இம்மா தூண்டு வெக்கம் வச்சா நெத்தி பொட்டுல தூக்கி பொட்டு போல வச்சா மல சுத்து பட்டு உர பார்க்க கண்ணு பொட்டு வந்த மல தத்து பல்லு உரத்துல உச்சி கட்டு நேரத்துல பட்டுன்னு பத்திய முச்சா கட்டம் கட்டம் வள ரஞ்சிதமே 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 மனச கலைக்கும் மந்திரமே ரஞ்சிதமே ரஞ்சிதமே ஒன்னு மோதட்டு வலிக்க கொஞ்சனுமே அடி ரஞ்சிதமே ரஞ்சிதமே மனச கலைக்கும் மந்திரமே ரஞ்சிதமே ரஞ்சிதமே ஒன்னு மோதட்டு வலிக்க கொஞ்சனுமே வந்தது 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 மனசு சத்திரமே சத்திரமே நான் நித்திர 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 கேடுக்கு சத்திரமே சத்திரமே கட்டு மல்லி கட்டி வச்சா கல கலதா பொட்டு வச்சா சந்திரனில் ரெண்டு வச்சா சாரா பாம்பு இழுக்க வச்சா வச்ச புத்தில் ஒன்னையும் தூக்கி நெத்திக்கு மத்தியில் தொட்ட வச்ச வாழை உச்சி கொண்டு நேரத்துக்குள்ள உச்ச கட்டம் தொட்ட வாழை ரஞ்சிதமே ரஞ்சிதமே அலங்கார அள்ளி நில அட போட்டு நின்னாலே அலங்கார அட்ட மக அட வந்தாலே அடகாத்து வச்ச மொத்தம் வச்சு ஆறு தந்தாலே மரவூத்து மூலிகையா முச்ச தந்தாலே ஒன்னாங்க ரெண்டாங்க எப்ப தேதி வைப்பாங்க மூணாங்க நாலாங்க நல்ல செய்தி வைப்பாங்க ஆமாங்க ஆமாங்க வராங்க வராங்க அடி சந்தனமே சஞ்சலமே முத்து பெத்த ரத்தினமே ரஞ்சிதமே 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 மனச கலைக்கும் மந்திரமே மலம பித்தா பித்தாதே மலம பித்தா பித்தாதே மலம பித்தா பித்தாதே மலம பித்தாதே மலம பித்தா பித்தாதே மலம பித்தா பித்தாதே மலம பித்தா பித்தாதே மலம பித்தாதே கோலி கோலி பக்கத்துல சிறு குரங்கோலி ஜாலி ஜாலி பக்கத்துல மயங்குற டோலி காலி காலி மொத்தத்துல அவனும் தான் காலி ஜாலி ஜாலி அடிப்போலி மலம பித்தா
habibu halamati habib vandale halamati habibu halamati habib vanda halamati habibu halamati habib vandale halamati habibu halamati habibu இவ யாரோ சொக்கா பச்சானே என் மனசுக்குள்ள குழந்து போல கொஞ்சிக்கிட்டானே லவ் பச்சானே இவ யாரோ கிக்கா பச்சானே என் வயசுக்குள்ள முத மழைய ஃபீலா பச்சானே ஓகே, அடுத்ததான் நாங்க வந்து பர்த்டே பாய்க்கு வந்து கிஃப்ட் அதெல்லாம் பாப்போமா. யார் நீங்க பர்த்டே பாய்? நிறைய பேர் இருக்கணும். யாரு நீங்க மிகலாம் தேடுறாங்க. யாருடா நீங்களா? அப்ப இங்க வாங்க, உங்களுக்கு டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சுக்காங்களே. அப்படியே வணக்கம், என்ன பெயர்? ஓகே, இன்னைக்கு வந்து உங்களோட பர்த்டேன்னு சொல்லி ஸ்பெஷலாம்னு சொல்லி கிஃப்ட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி அனுப்பியிருக்காங்க. சரியா? அதோட உங்களுக்கு மிக்கி மவுஸ்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி மிக்கி மவுஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி அனுப்பியிருக்காங்க. மிக்கி மவுஸ் பிடிக்குமா? என்ன மாதிரி என்ஜாய் பண்ணீங்களா? இப்போ ஹாப்பியா? ஓகே, உங்களுக்கு என்னென்ன கிஃப்ட் எல்லாம் வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? நிறைய வந்திருக்குமா? அப்ப யார் கொடுத்து இருப்பாங்க? யாரு அது? பிரான்ஸ்ல இருக்காங்க. அந்த பேர்ல வேற இல்லையே. யார் அவங்க பிரான்ஸ்ல இருக்கிறவங்க? அவர் அங்க இருக்கிற பிரான்ஸ்ல அல்ல, அந்த பேர்ல வேற இருக்கு. ஓய், நீங்க அம்மா இருக்கிறாங்க, அப்பா அவங்க யாராவது? அது நான் சொன்ன அப்புறம் சொல்லக்கூடாது, அது நீங்களே யோசிச்சு சொல்லி இருக்கணும். யாரு? ஏன் அம்மா அப்பா அவ்வளவு பாசம் இல்லையா? அவங்கதான் எல்லாருக்கும் அனுப்புறது. ஒருவேளை இந்த மகன் பர்த்டேண்டா அம்மா எல்லாம் அரேஞ்ச் பண்ணாங்களோ தெரியலையே. வளமையா எல்லாருக்கும் அவங்க அனுப்புவாங்க அங்க இருந்து. ஓகே, இந்த முறை மகன் பர்த்டே தானே, அப்படி ஸ்பெஷலா இருக்கட்டும். ஒருவேளை அம்மா தான் எல்லாம் அரேஞ்ச் பண்ணாங்களோ தெரியலையே. பண்ணிருக்க மாட்டாங்களா? சரி, ஓகே, என்னென்ன கிஃப்ட் வந்துருக்கணும் பாப்போமா. உங்களுக்காக ஒரு அழகான கேக் கொண்டு வந்திருக்குது. கேக் நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா? ஓகே, கேக் மட்டும் இல்லை, உங்களுக்காக சாக்லேட்ஸ் எல்லாம் பிடிக்குமா? பிடிக்குமா? இப்போ எவ்வளோ சாக்லேட்ஸ் வந்துருக்கு பாருங்க, கொடுங்க. ஓகே, இது எல்லாத்தையும் தவிர வேற என்ன உங்களுக்கு ஸ்பெஷலாக ஒரு கிஃப்ட் வந்திருக்கும்? என்னவா இருக்கும்? ஃபோட்டோ ஃப்ரேமா? இல்லை, அதுக்குள்ள ஃபோட்டோ இல்லை, வேற ஒன்று தான் இருக்கு. அதுக்குள்ள பார்க்க அப்படிதான் தெரியும். பள்ளியெல்லாம் வேற உங்களுக்கு இது எல்லாத்தையும் ஒரு வந்தோடனே ஒரு பெரிய கிஃப்ட் ஒன்று கையில தந்திருப்பாங்க. டெடி பேர் இருந்தா உங்களுக்காக டெடி பேர் உண்டு. உங்கள அளவுக்கு இருக்கேன்னு நல்ல பெரிய டெடி பேர் தானே. டெடி பேர் வேணுங்க வேணுங்க. தம்பிய மாதிரியே இருக்கு தானே. பிடிச்சிருக்கா? அவங்க இந்த டெடி பேர்ல வந்து உங்களுக்காக ஆசை ஆசையா தேடி தேடி எடுத்தவங்க. அப்ப அடுத்த ஃபைனல் கிஃப்டையும் பார்த்துருவோமா? கொடுங்க. உங்களுக்கு என்ன இருக்கு சொல்லிட்டு என்ன ஆயிருக்கும்? போட்டோ ஃப்ரேம்னா என்ன மாதிரியான போட்டோ ஃப்ரேம்? ஃபேமிலி போட்டோ. யார் யாரெல்லாம் இருப்பாங்க? அம்மா, அப்பா, அண்ணா, சிஸ்டர். இல்லையா? நீங்க சொன்ன அவ்வளவு பேர் போட்டோமே இதுல இல்லையே. நீங்க சொன்ன அவ்வளவு பேர் போட்டோமே இதுல இல்லை.
சொல்லிட்டு தான் உடச்சு பார்க்கணும். சொல்லணுமே. இதுல அனுப்பி விட்டவங்களோட போட்டோ தான் மெயினா இருக்குது. ஆனா நீங்க சொல்றாங்களா அனுப்பி விடல தானே, அனுப்பி விட்டது வேற ஒரு ஆள் தானே. சரி, நீங்க நல்லா பாட்டு படிப்பீங்கன்னு கேள்விப்பட்டா அப்படியோ இல்லைன்றீங்க வாக்காண்டு. உங்களோட குரல் நல்ல இனிமையான குரலா, உங்களோட பாட்டு அடிக்கடி கேட்கறவங்களாம் என்ன தொண்டை வலிக்குதா? அப்ப இன்னைக்கு பாட்டு படிக்கல தானே, சரியா? அப்ப டான்ஸ் இவ்வளவு நான் ஆடினதே போதும் அப்படியா? சரி, ஓகே, ஓபன் பண்ணி பாருங்க. ஐயோ, என் தம்பி பக்கத்துல நின்று பயமா இருக்கா? தம்பி அப்ப பார்த்த பார்வையோட மிக்கி கரையா போயிட்டேன். அப்ப இதுல இருக்கிறதுல யார் உங்களோட சிஸ்டர், பிரதர், அம்மா அப்பா அப்படியா? அப்ப இதுக்குள்ள யார் கூடுதலா அரேஞ்ச் பண்ணி அனுப்பியிருப்பாங்கடா? சிஸ்டரோ? இல்லையே, என் அம்மா தான் அரேஞ்ச் பண்ணி அனுப்பிடுவாங்க. நான் சொல்றேன் அம்மா தான் அனுப்பியிருப்பாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? பிரதரா? சரி, ஓகே. உங்களை ரொம்ப டென்ஷன் ஆக விரும்பல நான். பிரதரோட நேம் என்ன? ஓகே. அப்ப சிஸ்டரோட நேம்? எஸ், அவங்க 2 பேரும் தான் உங்களுக்காக இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி, இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு முன்னாலே கதைச்சு பிளான் பண்ணி உங்களுக்காக ரெடி பண்ணி அனுப்பியிருக்காங்க. எதிர்பார்த்தீங்களா உங்களோட பர்த்டேக்கு இந்த மாதிரி சர்ப்ரைஸா மிக்கி மவுஸ் வரும், இந்த மாதிரி கிஃப்ட் எல்லாம் வரும்னு சொல்லி எதிர்பார்த்தீங்களா? எதிர்பார்க்கல. அப்ப இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி அனுப்பிவிட்ட உங்களோட சிஸ்டருக்கும் பிரதருக்கும் நீங்க என்ன சொல்லிவிட போறீங்க? அவ்வளவு தானடா பையா, இவ்வளவு அரேஞ்ச் பண்ணி அனுப்பியிருக்காங்க, ஒரு வார்த்தையில பிடிச்சிட்டு தேங்க்ஸ். வேறு அது ஸ்பெஷலா சொல்லிவிடுறேன்டா, இந்த பர்த்டேக்கு நான் மிஸ் பண்றேன் உங்களை, அடுத்த பர்த்டேக்கு நீங்க வரணும், அடுத்த பர்த்டேக்கு நீங்க வரணும், இல்லாட்டி அடுத்த பர்த்டேக்கு என்ன எடுத்து விட்டுருவாங்க, நான் வந்து நிக்கிறேன், அப்படி ஏதாவது சொல்லிட்டு வரணும் இல்ல? வேணாம், அப்படி போக விருப்பம் இல்லையா? போக விருப்பம் தானா? அப்ப அவங்கள்ட்ட சொல்லுவோம் வேணா எடுத்து விடுங்க. அப்ப அதை விட உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் நிறைய கிஃப்ட் வந்து வச்சுக்காங்களா? ஒன்று பார்த்துருவோமா? அப்போ டேபிள் அப்படியே வச்சிருக்கிறாங்கண்ணா. ஓகே, இதுக்குள்ள என்ன இருக்கும்? ட்ரெஸ்ஸா? சரி, ஓகே, ஓப்பன் பண்ணுங்க பார்ப்போம். சரி, அடுத்த கிஃப்ட் என்ன இருக்குன்னு பார்ப்போமா? ஓகே, இது என்னவா இருக்கும்? ஃபோனா? எத்தனை ஆண்டு படிக்கிறீங்க? 8ஆம் ஆண்டு தானே? இப்போ ஷூரா ஃபோன் தானே அவளுக்கு? சரி, ஓகே, ஓப்பன் பண்ணுங்க பார்ப்போம். அப்போ அது யார் வாங்கி கொடுத்துருப்பாங்க? இதா அப்பா. அப்பாவா? ஏன் ஏற்கனவே சொல்லிட்டாரோ? இல்ல. அப்ப தெரியும், அப்பா வாங்கிட்டு வேண்டிட்டு வருவாருன்னு தெரியுமா? உள்ளுக்கு என்ன ஃபோன் இருக்கு? ஐஃபோனு. வேற இல்லை வேட. நான்லாம் 8ஆம் ஆண்டு படிக்க அப்பாவோட ஃபோனை எடுத்தாலே கையை உடச்சு போடுறேன். இப்பெல்லாம் ஃபோனே வாங்கி தராங்க. அப்படி ஃபோன் வாங்கி தராங்கன்றதுக்காக வேண்டி அதை ஓவராலாக யூஸ் பண்ணக்கூடாது. படிப்புக்கு மட்டும், மற்றவங்களோட வீட்டு தேவைகளுக்கு மட்டும், அதுகளுக்கு தான் யூஸ் பண்ணணும். சரியா? என்ன படிக்கிற பிள்ளைன்றோடைய தான் இதெல்லாமே உங்களுக்காக வாங்கி தந்துருக்காங்க. அடுத்த கிஃப்டையும் பார்ப்போமா? என்ன இருக்கும்? ட்ரெஸ்ஸாக இருக்கும். அப்போ இது யார் வாங்கி கொடுத்தது? முதல் ஒரு ட்ரெஸ் எடுத்து திருப்பியும் பெறுதாண்டா யார்? வேற ஒரு ஆக்கலாம் போல. ஏன்டா ஒவ்வொரு ரேப்பிங் ஷீட்டும் ஒவ்வொரு கலர்ல இருக்கு. அப்போ வேற ஒரு ஆக்கெல்லாம் கொடுக்குறாங்க அவட. யாருன்னு சொல்லணும் தானே? இல்லாடி வாங்கி கொடுத்தவங்க கவலைப்படுவாங்கல்ல. இது எங்களோட அப்பா கொடுத்தது. அது யார் அப்பா கொடுத்தது? ஓகே, அப்போ அம்மா ஓகே சொல்லிட்டாங்க. அப்போ அம்மா ஓகே. இது யார் கொடுத்து விட்டுருக்காங்க? பெரியப்பா. பெரியப்பா. ஓகே, அழகா இருக்கா? பிடிச்சிருக்கா? ஓகே, அடுத்த ஆள்கிட்ட கிஃப்டே பார்ப்போமா? ஓகே, இதுக்குள்ள என்ன இருக்கு? ட்ரெஸ்ஸாக தான் இருக்குமா? சரி, ஓகே, ஓப்பன் பண்ணுங்க பார்ப்போம். நானும் இப்போ அதை தான் சொல்ல வந்தேன். அப்போ இந்த வருஷத்துக்கு ட்ரெஸ் எடுக்க தேவை இல்லைன்னா பர்த்டே கிஃப்டாகவே வந்துட்டது. இது யார் வாங்கி கொடுத்தது? அத்தையா? ஓகே ஓகே.
என்ன ஸ்பைடர் மேன் ட்ரெஸ்ஸோ? இல்ல பார்சிலோனா. நைஸ் நைஸ். இதே யார் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வாங்கி தந்ததா? ஓகே, இந்த பர்த்டே வந்து உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு ஞாபகமா ஒரு நல்ல அனுபவமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு கிஃப்ட் உங்களுக்கு தேவையான எல்லாமே வந்துருக்கு தானே. அப்போ நான் கேக் கட் பண்ணுவோமா? ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டியர் ஜோரான், ஹாப்பி பர்த்டே டு யூ. ஓகே, அப்படி இங்கே பாருங்க, ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுப்போம். ஓகே, இதை அரேஞ்ச் பண்ணி கொடுத்து விட உங்களோட பிரதர் சிஸ்டருக்கு ஃபைனலாக நீங்கள் என்ன சொல்லிவிட ஆசைப்படுறீங்க? தேங்க்ஸ். தேங்க்ஸ், அவ்வளோதானா? ரெண்டு ஸ்பெஷலாக இல்லையா? ஒரே வார்த்தையில் முடிச்சுது. ஓகே, நீங்கள் ஃபுல் ஹாப்பியா? ஆமா.